friends, welcome to our home garden. இது எங்கிட்ட லாங் பீன்ஸில் நாங்கள் 2 வகை போட்டு நாங்கள் ஒன்று நாட்டு பைத்தங்காண்டு சொல்லி அது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், மற்ற லாங்காக இருக்கும். ரெண்டுமே எங்களுக்கு நிறைய காய்ச்சுது, நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணினோம். அதுதான் நீங்கள் இப்போ எங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க. இது எங்கள்கிட்ட வெண்டிக்காய் செடி கிட்டத்தட்ட ஒரு 15 செடி கிட்ட எங்களுக்கு வந்துச்சுது. நாங்கள் போட்டதில் 15 நிறைய எங்களுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு. அதில் இருந்தே கொஞ்சத்தை நாங்கள் சீட்ஸுக்கு வச்சு இப்போ திருப்ப சீட்ஸை உருவாக்கி வச்சுருக்கிறோம். எங்களுக்கு சீட்ஸ் இல்லைன்னு சொல்லி கவலைப்பட தேவையில்லை. நாங்கள் நாளாந்தம் வாங்குகிற வெஜிடபிள்ஸில் இருந்து எங்களால் சீட்ஸ் உருவாக்க முடியும். அதுதான் எங்களோட வெண்டிக்காய் செடிகளை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. பாகக்காயில் வந்து எங்களுக்கு போட்ட அளவுக்கு பெருசாக ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கையில் ஒரு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு ஒரு ப்ரௌன் பக் கொண்டு அந்த செடியெல்லாம் பிடிச்சிட்டுது. நேச்சுரலாக அந்த பக்ஸை எப்படி இது பண்ணுறேன்னு எனக்கு தெரியலை. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். நான் இந்த முறையும் கொஞ்சம் சீட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன், திருப்பவும் இருக்க க்ரோ பண்ணி பார்க்குறதுக்கு. ஒரு கொஞ்சம் பாவக்காய் தான் என்னால் ஹார்வெஸ்ட் பண்ண முடிஞ்சுது இந்த முறை. பாருங்க, சில அந்த உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சில லீவ்ஸ் எல்லாம் அந்த பாக்ஸ் இருக்கிறத. இது எக் பிளான்ட்ஸ் நாங்கள் 2 கலர் போட்டோம். ஒன்று ஒயிட்டும் மற்ற பேர்பிள் அவ்வளோ பெருசாக வரையில். ஒயிட்டும் கொஞ்சம் செடி தான் அது முளைச்சது. அந்த நேரம் கொஞ்சம் ரெய்னி சீசன் இருந்தபடினால கொஞ்சம் செடிகள் எல்லாம் இதாக போயிட்டுது. ஒரு கொஞ்சம் தான் அதுவும் ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் டைம் நான் நிறைய போட்டுட்டு அதை பற்றி ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஹாய், நான் ஆகாஷ். இந்த வெள்ளரியை நான் தான் நட்டேன். இந்த வெள்ளரிக்கு வந்து நீங்கள் சீட்ஸ் ஒன்றும் வேண்டணும்ன்ற தேவையில்லை. நீங்கள் கடையில் வேண்டிக்கு அந்த வெள்ளரியோட ரூட்ஸ் வந்துச்சுண்டா நீங்கள் அதை நட்டிங்கன்னா நிறைய வரும் வெள்ளரி. இந்த வெள்ளரி வந்து எங்களோட ஹெல்த்துக்கு எல்லாம் நல்லது. இது கியூக்காம்பரும் வாட்டர்மெலனும் அவ்வளோ பெருசாக வரையில் ஒரு காயோடைய அது பட்டு போச்சு. நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம்ட்டு விட்டுட்டேன். அதே போல் தான் பீட்ரூட்டும் அவ்வளோ பெரிய சக்ஸஸாக வரையில். ஸோ இந்த வாட்டி பொட்ஸுக்குள்ளே வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம்ட்டு யோசிச்சிருக்கிறேன். மற்ற இந்த கண்குன்ற அந்த கீரை வந்து அதுவும் நான் எதுவுமே போடையில் வீட்டை ஒரு முறை வாங்கிட்டு வந்த கீரை லீவ்ஸை மட்டும் எடுத்துட்டு அந்த ஸ்டெம்ஸை கொஞ்சம் ஊண்டி விட்டேன். அது டக்குன்ட்டு நிறைய இடத்துல கொஞ்சம் பெருசாக பரவிட்டு அதையும் நாங்கள் பெருசாக பார்க்கணும் மண்டியில் கொஞ்சம் தண்ணி விட்டாலே காணும். அது தண்டை பாட்டிலேயே எங்களுக்கு நிறைய லீவ்ஸை தரும்.
அதே போலத்தான் பொன்னாங்கானியும் நான் இதுக்கண்டு எதுவுமே வாங்கல. வீட்டில் சமைக்க எடுத்ததை அந்த லீவ்ஸ் எடுத்து போட்டு குட்டி குட்டி ஸ்டெம்ஸாக அதில் ஊண்டி விட்டேன். அது கொஞ்ச நாள்லேயே நிறைய பொன்னாங்கானி நினைக்கிறேன் ஒரு 6 times கிட்ட ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி எனக்கு இருந்துச்சு. இதில் நீங்கள் பார்க்குறது சிறகவரை போட்டு நாட்களில் எங்களுக்கு பெருசாக ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கையில் நான் நினச்சேன் இதுவும் சக்ஸஸ் இல்லாமல் போயிட்டுதோன்னு சொல்லி. ஆனால் கொஞ்சம் காலம் போக நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் ஒரு மோர் தென் 10 times நாங்கள் இதை ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இன்னும் ஹார்வெஸ்ட் பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம். உண்மையிலே இந்த ஹோம் கார்டன்ன்றது ஒரு ப்ளசண்ட்டான விஷயம். எப்படி டைம் போகிறோண்டே சிலவள தெரியாது. எங்களுக்கு மனதுக்கு கஷ்டமாக இருந்தால் இந்த கார்டனில் போய் இருந்தாலே டைம் போயிடும். நீங்களும் உங்களோட வீடுகளை ட்ரை பண்ணலாம். இதுக்காக பெருசாக நாங்கள் சீட்ஸுக்காக எல்லாம் அலைய தேவையில்லை. வீட்டில் வாங்குகிற வெஜிடபிள்ஸையே அதோட லீவ்ஸையோ அல்லது அதோட தேவையான பகுதியை எடுத்துகிட்டு கீழ்ப்பாகத்தை நட்டு விட்டு அது தண்டை பாட்டில் வளர்ந்துடும். எங்களுக்கு பிரயோசனமாயும் இருக்கும். இந்த வீடியோஸ் நான் நிவாட் புயலுக்கு முதல் எடுத்தது. இப்போ இந்த புயலினால் எல்லா செடியுமே தண்ணீரில் மூழ்கி தான் இன்னும் இருக்குது. இன்னும் நான் அதோட பார்க்கையில் வெள்ளம் எல்லாம் வற்றின பிறகு தான் என்ன நிலைமை என்று பார்க்கலாம். நினைக்கிறேன் திருப்ப எல்லாம் போட வேண்டி வருமென்று சொல்லி. இந்த டூர் உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்களோட காமெண்ட்ஸை எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அங்கே ஹோம் கார்டன் டூர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.